ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, போன ரெண்டு வாரமாக நம்ம கர்த்தருடைய இந்த உயிர்த்தெழுந்த நாளையும் இந்த ஈஸ்டர் நாளையும் பிறகு குட் ஃப்ரைடேயும் தொடர்ந்து நாம் கொண்டாடி வந்தோம் 2 வாரமாக. சரி, இன்றைக்கு போன வாரம் உங்களுக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமையின் மகிமையை போன வாரம் நாம் தியானித்தோம். இந்த வாரமும் மறுபடியும் ஏறக்குறைய நாம் சில பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். நம்ம எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் இந்த வேலையிலே கடந்து போன பிறகு மறுபடியும் நாம கர்த்தரை மகிமையாக துதிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் கர்த்தரை மகிமையாக துதிக்க போகிறோம். எல்லாரும் முன்பாக வந்துருங்க. எல்லாரும் முன்பாக வாங்க. கர்த்தரை நன்றாக முழு உள்ளத்தோடு நாம் துதிக்க போகிறோம். அதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கம் சுருக்கமாக முடித்து நாம் மறுபடியும் தேவனை துதிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை முதல் 42வது வசனம் முதல் நாம் படிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த பகுதியின் கதை எல்லாருக்கும் தெரியும். மரியாள் மார்த்தாளுக்கு ஒரு தம்பி இருந்தார். யார் அந்த தம்பி சொல்லுங்க? லாசரஸ். எல்லாரும் மறைக்க முடியாது. 4 நாள் மரித்து உயிரோடு வந்தவர் தான் அந்த லாசரஸ். அப்ப அந்த லாசரஸ் இப்பெல்லாம் உயிரோடு தான் அவர் இருக்கிறாரு. இப்ப இந்த லாசரஸ் வீட்டுக்கு அப்படின்னா மரியாள் மார்த்தாளுடைய வீட்டுக்கு இயேசு வரும்போது மார்த்தாள் என்ன செய்கிறார் என்றால், அவரு இயேசுவுக்கு உள்ள சாப்பாடு, அவருக்கு ஏற்ற காரியங்கள் டப்புன்னு அவங்க என்ன செய்யறாங்க, இயேசுவுக்கு உணவு தேவைப்படுகிறது என்று சொல்லி அவங்க பல காரியத்தை குறித்து வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, இயேசுவினிடத்தில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இதுதான் எல்லா வீட்டிலையும் அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை பைபிளில் வரைக்கும் வந்துருச்சு. வீட்டில் தான் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோமா, ஆவியானவர் சுட்டி காண்பித்து ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை பாருங்க, அண்ணன் தம்பிகளுக்கு பிரச்சனை வரல. இங்க 2 அக்காவுக்கும் தங்கச்சிகளுக்கு தான் பிரச்சனை. நான் மட்டும் கிச்சன்ல வேலை செய்யறேன், நீ என்ன இயேசுனுடைய பாதத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு வசனத்தை கேட்கிற, அதுவும் பார்த்தாம இயேசுவின் இடத்துல போய், இயேசுவே உங்களுக்கும் தெரியலையா, ஒன்றும் புரியலையா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கிச்சன்ல, எவ்வளவு வருத்தப்பட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒண்டியா நான் தான் கிச்சன்ல எல்லாத்தையும் கோழி சமைக்கிறேன், ஆடு சமைக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் வெட்டுறேன், மிளகாத்தூள் போடுறேன், எல்லாத்தையும் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நான் தான் வெட்டுறேன். என்னுடைய சகோதரி மரியாள் என்ன செய்திருக்கிறார்? உங்களுடைய பாதத்துல வந்து
அவள் அமர்ந்து உங்களுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாளே, இது நீங்க பார்க்கறீங்களா ஆண்டவரே, இது நியாயமா இருக்கா, அவளை என்னிடத்துல கிச்சனுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா? மார்த்தாள் கேட்கிறார். மார்த்தாள் இப்படி சொல்லும் போது இயேசு மார்த்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார்? 41வது வசனம் 42 பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே மார்த்தாளே. ஒரு தடவை இயேசு கூப்பிடல பாருங்க. எவ்வளவு ஆண்டவர் இதா சொல்றாரு பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தடவை பேர் சொன்னா கூப்பிட்டா பரவாயில்ல, இயேசு எத்தனை தடவை பேர் சொல்லி கூப்பிடுறாரு? 2 தடவை. அப்பனா மார்த்தா இயேசு முதல் சொல்றப்ப கொஞ்சம் அப்படி திரும்பி இருக்கணும். இயேசு என்ன சொல்ல போறாரு, எனக்கு சப்போர்ட்டா சொல்ல போறாரு இல்லையான்னு தெரிஞ்சிருச்சு. இயேசு ஏதோ சொல்ல போறாரு. மார்த்தாளே மார்த்தாளே 2 தடவை கூப்பிட்டு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. பாருங்க, இன்றைக்கும் நமக்கும் தேவையானது ஒன்றுதான். இன்றைக்கும் மனிதர்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைகளை குறித்து பல எண்ணங்களை குறித்து இன்றைக்கும் மனிதர்கள் சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, இந்த உலகத்திலும் அநேகர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறாங்க? 2 பேரும் ஒரே குடும்பம் தான். ஒரே குடும்பத்துல இயேசு அவங்களோட தேடி குடும்பத்துல வரார். ஆனா மரியாள் இயேசுனுடைய பாதத்தினர்களே அவங்க உட்கார்ந்து அவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக அவள் வாஞ்சியோடு அவ்வளவு உருக்கத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவே எனக்கு அவ்வளவருடைய விருப்பம் என்று சொல்லி இயேசு பேசிக்கொண்டு இருக்கும்போது அவருடைய பாதத்தின் அருகே அவள் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாள். ஆனாலும் இந்த மார்த்தாள் அவளுக்கு ஒரு கவலை இல்லை. கிச்சன் மட்டும் அவளுக்கு கவலை இல்லை. இயேசு வந்துட்டாரு, சமைக்கணும், அது மட்டும் அவளுக்கு கவலை இல்லை. அவளுடைய அதுதான் இயேசு சொல்ல, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து, கிச்சன் மட்டும் உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னுடைய வாழ்க்கையே ரொம்ப கவலையா தான் இருக்கிறது, நீ அதை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உன்னுடைய பிரச்சனையே நீ பார்த்து அதையே நீ நோக்கி கொண்டு இருக்கிறதுனால அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை இயேசு சொல்லுகிறார். அதை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்படி என்றால் அதை நினைத்தே நீ எண்ணுகிறாய், அதை நினைத்தே அதிகமாக சிந்திக்கிற. ஒரு காரியத்தை குறித்து நீ சிந்திக்கல, ஒரே காரியத்தை குறித்து உனக்கு கவலை இல்லை, நிறைய கவலை. இந்த உலகத்துல கவலை இல்லாத மனிதன் யாரும் இருப்பாங்களா? இயேசு சொல்றார், கவலைப்படுகிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்ப மார்த்தாளை இயேசு பார்த்து சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதுனால இன்றைக்கு என்னுடைய வசனத்தை வந்து கேட்பதற்கு உனக்கு முடியாத ஒரு காரியமாக, சிந்தையாக நீ இதுக்குள்ளாக மாட்டிக்கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி, அதனாலதான் இயேசு 2 தடவை பெயர் சொல்லி அழைக்கிறார். மார்த்தாளே என்று சொல்லி ஒரு தடவை சொல்லி இருக்கலாம், 2 தடவை பெயர் சொல்வதற்கு காரணம் என்ன? மார்த்தாள் ஒரு ஆளா இல்ல, 2 ஆளா ஆயிட்டாங்க. புரியுதா? அநேக கவலைகள் இருக்கும் என்றால் நாம இருக்க மாட்டோம், 2 ஆளா இருப்போம். நம்ம பெயர் வச்சு கூப்பிட்டாலும் மார்த்தாளே மார்த்தாளே. சில பேர் பார்த்திருக்கீங்களா, அளவுக்கு மீறி கவலைன்னா அவங்க இங்கேயே இருக்க மாட்டாங்க, வேற உலகத்திற்கு போயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இன்றைக்கு மனிதனுடைய கவலை இயேசுவோட பாதத்துல அமர முடியாதபடிக்கு உங்களை என்னையும் கொண்டு சென்று விடும். அப்ப கவலை, அதுதான் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு கவலை வரும், உண்மைதான். அதை பற்றியே நீ கலங்கி பட்டு அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால எந்த நன்மையும் இல்லை. பிரச்சனையே நீ பார்த்துட்டு இருக்காத. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான்,
நிறைய பேர் நிறைய கேட்டகரிகளை இன்றைக்கு சபைக்குள்ளாக இருக்கிறோம். ஒரே நேரத்துல ஒரே சபை கூடி வரும்போது இன்றைக்கு எத்தனை பேர் கவலையாக இருக்கிறீங்கன்னு நமக்கு தெரியாது. கர்த்தருக்கும் உங்களுக்கு உரியது. ஒரு நாள் அதனால் எதுவோ இந்த வசனங்கள் நமக்காக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சிலர் சந்தோஷத்தோடு ஓடி வருவாங்க, இன்னைக்கு இயேசுடைய வார்த்தை நான் கேட்கணும் என்று சொல்லி. ஒரு சிலர் இன்றைக்கு இயேசுவை நான் நன்றாக துதிக்கணும் என்று சொல்லி. ஒரு சிலர் நான் சும்மா போய் நான் பார்க்கிறேன், இன்னைக்கு போகுமே, முடியாவிட்டாலும் போகுமே, எவ்வளவு கவலை இருந்தாலும் போகுமே. நல்லது. எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் இந்த மார்த்தாள் இயேசுவை சுற்றி சுற்றிதான் வருகிறார். பாருங்க, மார்த்தாளுக்கு நிறைய கவலைகள் இருந்தாலும் மறுபடியும் அவள் யார்கிட்ட சுற்றி சுற்றி வருகிறார்? இயேசுவிட்டான் வருகிறார். அப்ப இயேசு உண்மையை சொல்லுகிறார். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு, நீ துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு இருக்கிற ஒரு காரியத்தினால உனக்கு கவலை இல்லை. அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிற, தவிக்கிற, உள்ளத்துல தவிக்கிற. இயேசு தீர்க்க தரிசனமாக மார்த்தாளை நோக்கி சொல்லுகிறார். ஆனாலும் இது எல்லாம் நம்ம விட்டு கடந்து போக வேண்டும் என்றால் நானும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் 42வது வசனத்துல இயேசு இப்ப தீர்வு கொடுக்கிறார். என்ன தீர்வு கொடுக்கிறாரு? தேவையானது ஒன்றே. பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையானது ஒன்று, கவலை அல்ல. கவலை நமக்கு தேவை அல்ல. அதுதான் இயேசு சொல்றார். தேவையான ஒன்று. மார்த்தாளே, உனக்கு இன்றைக்கு தேவையானது ஒன்று. என்னது? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். நீ மரியாளை பாரு, தன்னை விட்டுப்படாத நல்ல பங்கு, நல்ல ஆசீர்வாதம், நல் வார்த்தைகளை அவள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டால் உன் கவலைக்கு நிமித்தம் இன்றைக்கு நான் வைத்திருக்கிற நன்மையை நீ பெற முடியவில்லை. அப்ப கவலை நமக்குள்ளாக அதிகமாக பெருக்கமாக இருக்கும் என்றால் நல்ல பங்கை ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நல்ல பங்கு அப்படின்றால் ஆசீர்வாதம், நல்ல போஷன். பங்கு என்பது நல்ல போஷன், நல்ல ஆசீர்வாதம். கர்த்தரை வைத்திருக்கிற எண்ணற்ற கணக்கற்ற நன்மைகளை அடைய முடியாதபடிக்கு எது நமக்கு தடை செய்கிறது? இந்த மார்த்தாளுக்கு கவலை தடை செய்து விட்டது. உங்களுக்கும் எனக்கும் நன்மை பெற முடியாதபடிக்கு, கர்த்தரிடத்திலிருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தடை செய்கிறது? இன்னைக்கு நானும் நீங்களும் இன்னைக்கு அந்த காரியத்தை எடுத்து போடணும். அந்த காரியத்தை, கவலை என்றால் அதான் இயேசு சொல்றார், நீ கவலைப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எதுவும் உனக்கு கிடைக்காது. அதனால எதுவும் இல்லை. அதனால என்னுடைய பாதத்துல நீ அமரும் போது அமராத போது அதனால உனக்கு எந்த பயனும் இல்லை. உன்னுடைய கவலையே என்னுடைய பாதத்துல அமர முடியாதபடிக்கு அது உன்னை என்ன செய்கிறது? அப்படியே உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இயேசு மறைமுகமாக சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கவலை எப்படி எடுத்து போடுறதுன்னு தெரிய மாட்டேது. கவலை எடுத்து போட வேண்டும் என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவின் பாதத்தின் அருகே ஓடி வர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. என்னுடைய பிரச்சனை யாரு சீர்படுத்துவார்? என்னுடைய பிரச்சனைக்கு யாரு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்? அதுதான் இயேசு சொல்கிறார். மரியாளும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு மரியாதை போல நானும் நீங்களும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படியாக இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய பாதத்தின் அருகே ஓடி வர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆண்டவர் சந்தோஷப்படுவார் உங்களுக்கு தெரியுமா? நானும் வைஃபும் போன மாசமும் அதுக்கு போன மாசம் ஒரு விசிட்டிங் போனோம், அவுட் ஸ்டேஷன் போனோம். ஓகே. ஸோ அவுட் ஸ்டேஷன் போகும்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு எங்களை ஜெபிக்க கூப்பிட்டாங்க. ஸோ நான் கீழே சோஃபாவில் அப்படியே, அந்த சோஃபா கொஞ்சம் கட்டையாக இருந்தது, உட்காந்துட்டேன். எங்களை அழைத்த அந்த வாலிப ஒரு பிள்ளை
வாலிப பிள்ளை, அவங்க குடும்பம்லாம் இருந்தாங்க. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது, இயேசுனுடைய வருகை குறித்து பேசிக்கொண்டு இருக்கும்போது, அந்த பிள்ளை டப்புன்னு பாதத்தின் அருகில் நாங்கள் உட்கார்ந்துருக்க பக்கத்திலே உட்கார்ந்து அந்த பிள்ளை உட்காரும் போது எனக்கு மரியாள் ஞாபகம் தான் வந்தது. ஆமென். மரியாள் இயேசுனுடைய பாதத்தின் அருகே அதே ஸ்டைல். எனக்கு இன்னும் இயேசு கிட்ட மரியாள் இப்படிதான் உட்கார்ந்து அவ்வளவு வாஞ்சை. ஆண்டவருடைய வசனத்தை நான் விட்டு விடக்கூடாது. அவரிடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை ஒன்றும் என்னை விட்டு போகக்கூடாது. அதனால நான் கவலைப்பட்டு என்னுடைய அக்காவை போல, மார்த்தாளை போல நான் போய் பல கவலைகள் பட்டு, எனக்கு இருந்தாலும் சரி, துன்பங்கள் வேதனைகள் இருந்தாலும் சரி, இயேசு வந்துட்டாரு, அவருடைய பாதத்தினரையே நான் அமர்ந்து நான் அவருடைய வார்த்தையை விடாமல் கேட்பேன் என்று சொல்லி அந்த மரியாள் உட்கார்ந்தது போலவே அந்த வாலிப பெண்ணு உட்கார்ந்து வார்த்தையை கேட்கும் போது என்னுடைய உள்ள உண்மையிலேயே சொல்றேன், இந்த நடந்த சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு அப்படியே கொண்டு வந்தார். இப்படிதான் மரியாளும் அவ்வளவு வாஞ்சையோடு, அவ்வளவு சந்தோஷத்தோடு இயேசு அவருடைய வீட்டுக்கு வந்ததே பெரிய ஒரு காரியம். யாருடைய வீட்டுக்கு இயேசு வருகிறார்? மரியாள் மார்த்தாளுடைய வீட்டுக்கு இயேசு வருகிறார். மரியாள், மார்த்தாள், லாசரஸ் இவங்க மூவரும் இயேசுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். தெரியுமா? இயேசுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனாலதான் லாசரஸ் மரித்த பிறகு 2 பேரும் அக்கா தங்கச்சி வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீர் என்றால் என்னுடைய தம்பி மரித்திருக்க மாட்டான், லாசரு மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவர்கள் இயேசுவினிடத்துல அழுதார்கள். இவர்கள் எல்லாரும் பெத்தனி என்ற ஊரிலே வாழ்ந்தவர்கள். பெத்தனி என்பது தேவனுடைய சிநேகிதி என்னப்படுகிறவர்கள், தேவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆகியா இவர்கள் இயேசு அவங்களுடைய வீட்டுக்கு வந்ததே பெரிய சந்தோஷம். ஆனால் மார்த்தாளுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்ததா? இயேசு வீட்டுக்கு வந்தது, ஆனால் மார்த்தாள் அதை பயன்படுத்திக் கொள்ளல. மரியாள் பயன்படுத்தினது போல மார்த்தாள் இந்த நேரத்தை அவள் பயன்படுத்த. அதேதான் நானும் நீங்களும் இன்றைக்கு சபைக்கு வரும்போது நானும் நீங்களும் இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் லார்ட். இன்றைக்கு இயேசு நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறார், நம்மளுடைய வீட்டில் இருக்கிறார், நம்மளுடைய சபைகளில் இருக்கிறார். அவரை தேடி வரும்படியாக, அவரை நாடி வரும்படியாக மரியாளை போல நம்மளுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறதா? தாகத்தோடு வருகிறோமா? சந்தோஷத்தோடு வருகிறோமா? எதிர்பார்ப்போடு வருகிறோமா? இதுதான் இன்றைக்கு இயேசு எதிர்பார்க்கிறார். அதுதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ளாக வருவது எத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமென். இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வந்தது, உங்களை தெரிந்து கொண்டது காரணம் என்ன? இன்னைக்கு அவர் உங்களையும் என்னையும் முன்குறித்து அழைத்து கொண்ட ஒரு பகுதி என்ன? காரணம் என்ன? நாம் எப்போதும் இந்த மரியாதை போல அவருடைய பாதத்தின் அருகே வர வேண்டும். அவர்கள் பாக்கியவான்கள். இருக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோமா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிப்போமாக. என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து. பாருங்க, இன்றைக்கு யாரெல்லாம் கணவர் வேலை முடிஞ்சு போயிட்டு எப்ப வருவாரு என்று சொல்லி வீட்டில் உள்ள பெண்கள் இப்படிதான் நித்தம் விழித்திருந்து வாசப்படியில நித்தம். அன்றைக்கெல்லாம் போன் இல்லாதனால எப்ப வருவாருன்னு. இன்றைக்கு அப்படி இல்லை, எடுத்தோட வீடியோ கால் தான், வாட்ஸ்அப் கால் தான். எங்க இருக்கீங்க? நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. இப்படிதான் மார்த்தாள், மரியாள் என்ன செய்தாங்க? மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாள்.
நித்தம் இயேசு என் வீட்டுக்கு வந்தது எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை மகிமையோடு, ஆமென், எத்தனை ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த மரியாள் என்ன செய்தார்கள்? ஆமென், இயேசுனுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்படி என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி இயேசு நமக்கும் எனக்கும் இந்த பகுதியிலே வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அப்ப நான் நீங்களும் இங்க பார்க்கும்போது ரெண்டு விதமான ஆட்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் எந்த நேரமும் கவலைதான். கவலை நம்மை உள்ளாக இருக்கும் என்றால் அது பெரிய ஒரு பாதிப்பு, அது நோயாகவே வந்துவிடும். உங்களுக்கு தெரியுமா? அதிக கவலை மனிதனுக்கு இந்த சரீரத்துல என்ன வந்துவிடும்? நோய் வந்துவிடும். அப்ப கவலை நம்மளே அதிகமாக கூட்டி இருப்போம் என்றால் கவலையை எடுத்து போட, துக்கத்தை எடுத்து போட இன்றைக்கு இயேசுனுடைய பாதத்தின் அருகே நானும் நீங்களும் இன்றைக்கு மரியாதை போல ஓடி வர வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த ரெண்டு கேட்டகரி உள்ள ஆட்களை நாம் இங்கே பார்த்தோம். இரண்டாவது உள்ள கேட்டகரி உள்ள ஆட்களை நம்ம பார்த்து இன்றைக்கு நாம் பிறகு மறுபடியும் நம்ம நல்ல ஆராதிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 19ஆம் அதிகாரம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்ப்போமா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். ஆமென். அங்க முதல் நம்ம பார்த்தோம், மரியாள் இயேசு வீட்டுக்கு வரும்போது அவருடைய பாதத்திலே அவள் வந்து என்ன செய்தாள்? அமர்ந்தாள். நல்ல விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இயேசு நம்மளுடைய வாழ்க்கை குறித்து சாட்சி கொடுக்கணும். நான் வச்சுக்கேன், இன்றைக்கு இயேசு நம்மளுடைய வாழ்க்கை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல மரியாதை குறித்து அவர் சாட்சி கொடுத்த பிறகு அடுத்த நபரை நம்ம இங்க பார்க்கும்போது ஒரு நபர் இங்க தேடி ஓடி வருகிறார். யார் இந்த நபர் சொல்லுங்க? சகேயு, கட்ட குள்ளனான மனிதன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடி ஓடி வந்தார். அந்த பகுதியிலே லூக்கா முதல்ல நம்ம பார்த்தோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், மரியாள் இயேசு வீட்டுக்கு வந்த உடனே அவள் பாதத்தின் அருகே அவள் ஓடி வந்தார். இங்க சகேயு இயேசு அவர் எந்த ஊரில் நுழைகிறார் என்றால் எரிகோ ஊருக்குள்ளாக நுழையும் போது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இங்கு சகேயு வகை தேடுகிறார். எத்தனை வித்தியாசமான மனிதர்களை இயேசு இங்கே காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நம் உள்ளத்துல இன்றைக்கு வந்திருக்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். ஆமென், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சகேயுவை போல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நம்மளுடைய உள்ளம் அனுதினமும் தேடுகிறதா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய உள்ளம் இந்த சகேயுவை போல தேடுகிறதா? சகேயு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? குள்ளலான ஒரு மனிதன். நல்ல வளர்த்தியா இருப்பாரா? இல்ல, ஆனா பணக்காரர். எப்படி? யாரு? பணக்காரர். அவர் ஏழையான ஒரு மனிதன் அல்ல, அவர் பெரிய ஒரு பணக்காரர். அவர் வட்டி விடுகிறவர். அவர் ஒரு கொலெக்டர், இன்கம் டேக்ஸ் கொலெக்டருடைய தலைவர். ஆனாலும் அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படியாக அவ்வளவு ஒரு வார்த்தை. மரியாளும் இயேசுடைய வார்த்தையை நான் இடைவிடாமல் கேட்பேன் என்று சொல்லி அவள் ஓடி வந்தது நிமித்தம் இயேசு சாட்சி கொடுக்கிறார். நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார். இங்கு சகேயு ஓடி வகை தேடி மரத்தில் ஏறி அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறதுனால 1000, 2000, 5000 பேர் இயேசுவை பின்னாலே தேடி வருகிறதுனால இயேசுவுக்கு முன்பாக அவர் ஓடி போய் காட்டுத்தீ மரத்துல அவர் ஏறி அவர் யாரை பார்க்கிறாரு? இயேசுவை பார்க்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவை பார்த்த உடனே
இயேசு என்ன சொல்றாரு? சகேயு இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு? 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. சகேயுவை யாருன்னு சொல்லல. ஏற்கனவே உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணது மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சகேயுவே என்று சொல்லி யாராச்சும் இயேசுவிட்டு சொன்னாங்களா? அப்ப எவ்வளவு வாஞ்சியை இயேசு அறிஞ்சிருக்கிறார், அந்த தாகத்தை. அப்ப சகேயு சாதாரண எல்லாரும் தேடுகிறது போல சகேயு தேடல. நல்ல விளையாடு. இயேசு பின்னாடி நிறைய ஆட்கள் வர்றாங்க, எல்லாம் நடந்து வர மாதிரி தான் வராங்க. ஆனா சகேயுவை தேடுகிறது போல எல்லாரும் தேடல. இயேசு எரிகோ பட்டணத்துக்கு நுழைகிறார். நுழைஞ்ச போது நிறைய ஆட்கள் இயேசுவிடத்துல நன்மை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நிறைய ஆட்கள் வந்தாலும், 5000 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, ஆனா இந்த சகேயு மட்டும் தனியாக விசேஷமாக அவனுடைய உள்ளம் முழுவதும் என் இயேசு எப்பேற்பட்டவரோ என்று சொல்லி அவன் வகை தேடினான். அப்படி என்றால் ஏன் இந்த 5000 பேர், 2000 பேர், 3000 பேர் இந்த கூட்டத்துல வர மத்தியில இந்த சகேயுவை மட்டும் ஏன் காண்பிக்க வேண்டும்? அப்படி என்றால் சகேயுடைய உள்ளம் வாஞ்சை எல்லா 5000 பேர் இருந்தவர்களை காட்டிலும் சகேயுடைய உள்ளம் வாஞ்சை இன்னும் மேலானது. பார்க்கறதுக்கு தான் 5000 பேர் கடந்து வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்க்கிறது தான் எல்லாரும் கிறிஸ்துவர்கள் போல இருப்பார்கள், இயேசுவை பின்பற்றுகிறது போல இருப்பார்கள். ஆனா அநேகர் எல்லாரும் இந்த சகேயுவை போல இயேசுவை தேடி வருகிறதுக்கு இந்த ஆட்கள் குறைவு. இது கர்த்தர் நம்முடைய சபைக்கு தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு பேசுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 5000 பேர் இயேசு பின்னாடில வராங்க, திரளான ஜனம். ஆனா இந்த ஒரே ஒரு சகேயு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், யாரும் நேசிக்கப்படாதவன். சகேயுவை யாரும் நேசிக்க மாட்டார், அவங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க. இன்கம் டேக்ஸ் கலெக்டர், அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள பார்த்தாலே மூஞ்சி தூக்குவாங்க, அவங்கள பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்குவாங்க. சகேயுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தீமைதான், உண்மைதான். ஆனால் ஒரே ஒரு மனம் திரும்புது, நான் இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும். கர்த்தர் அவனுக்காக ஒரு மரத்தையே ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த மரத்தில் அவன் ஏறி அவன் இயேசுவை பார்த்த போது இயேசுவும் அவனை பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 5000 பேர் பின்னால வந்ததை இயேசு யாரையும் பார்க்கல. இயேசுவுக்கு எல்லாருடைய யார் எப்படி, யாரை எந்த மாதிரி, எந்த சிந்திக்கிறார்கள், எந்த எண்ணத்தோடு சபைக்கு வருகிறார்கள், எந்த எண்ணத்தோடு நாம் வாழ்கிறோம், சகலமும் அவர் அறிவார். எவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? 5000 பேர் இருந்து 5000 பேர் இயேசுவை திரும்பி பார்க்கல. இயேசு 5000 பேர் திரும்பி பார்க்கல. 5000 பேருடைய பெயரும் அவருக்கு தெரியாத? தெரியும். ஏன் சகேயுவை மட்டும் பார்க்க வேண்டும்? இந்த 5000 பேரும் காட்டிலும் சகேயுடைய உள்ளம் அது 100க்கு 100க்கு உண்மையானது, வகை தேடுதல். அதுல ஒரு பெசன் குடியும் அவனுக்கு என்று சொல்லி அவன் எடுத்துக்கொள்ளல. அவன் ஏதோ இயேசுவை போய் பார்ப்போமே அப்படி கூட இல்லை. 100க்கு 100 நான் இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும். இயேசு இப்போது அவனுடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்கு எதையும் சொல்ல வேண்டாம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆமென். இயேசு சொல்லுகிறார், நானும் உனக்கு தேவன், உன்னை தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்துட்டேன். அதனாலதான் இங்கு சகேயுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும். ஆமென்.
Praise the Lord. 5000 பேர் இருந்த எத்தனை பேர் லட்சாதிபதி இந்த சகையுடைய பெரிய பணக்காரன் இருந்திருப்பான்? 5000 பேர் பின்னாடி இயேசு பின்னாடி வரும்போது எவ்வளவு பேர் பணக்காரர்கள் இருந்திருப்பார்கள், பேர் புகழ் பெற்றவர்கள் இருந்திருப்பார்கள். டத்தி தான்சரி பின்னாலே மந்திரி பதவியில் உள்ளவர்கள் எல்லாரும் இருந்திருப்பார்கள். இயேசு அந்த வீட்டுக்கு போகல. இயேசு யாருடைய வீட்டுக்கு வருகிறார்? உண்மையாக இயேசுவை தேடுகிறவருடைய வீட்டுக்கு இயேசு வருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இந்த மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல விட்டு எடுபடாத நல்ல அவள் பங்கை தெரிந்து கொண்டார். இங்க சகியோ அவர் என்ன செய்கிறார்? ஆமென். நான் இயேசுவை நான் தேடுவேன், உண்மையாக தேடுவேன் என்று சொல்லி அவருடைய இருதயத்தை இயேசு அறிந்து இயேசு சகவையை பார்த்து, ஆமென், இன்றைக்கு நான் வீட்டுக்கு வருகிறேன். அது மட்டும் முடிகிறதா? கடைசி என்ன முடிகிறது? லூக்கா எடுத்துக்கொள்வோம், 19ஆம் அதிகாரம், அது 5ஆம் வசனம் படிப்போமா? 5 முதல் படிப்போமா? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. சீக்கிரமாய் இறங்கி வா. தாமதிக்காதீங்க. இன்றைக்கு இயேசு நம்மளை இப்படிதான் கூப்பிடுகிறார். இன்றைக்கும் இயேசு நம்மளை இப்படிதான் கூப்பிடுகிறார். சீக்கிரம் இறங்கி வா, சீக்கிரம் இறங்கி வா, நான் உன்னோடு பேச வேண்டும். இந்த வசனம்லாம் போட வேண்டுமா? இயேசு சொல்லுகிற வசனம்லாம் இதெல்லாம் போட வேண்டுமா? இன்றைக்கு இயேசு நம்மளை இப்படிதான் சொல்லுகிறார். நீ என்னை உண்மையிலே வகை தேடினான் என்றால் நீ சீக்கிரம் என்னிடத்திலே வா, தாமதிக்காமல் என்னிடத்திலே வா என்று சொல்லி இன்றைக்கும் இயேசு நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நம்மளுக்கு பெரிய பாக்கியம், இயேசு நம்மளுடைய உள்ளத்திலே தங்கி இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அநேகருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் மூலமாக இயேசு நம்மளுடைய உள்ளத்திலே தங்கி இருக்கிறார். அதுக்கு அடுத்தது அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஆமென். பாருங்க, இயேசுவை எவ்வளவு நானும் நீங்களும் தேடுகிறோமோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்று நிரம்பி நிற்கும். இந்த மார்த்தாளை போல கவலை நிறைந்தவர்களாக இருக்கவே மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. இப்பேற்பட்ட சந்தோஷம் யாரும் 5000 பேர் நடுவுல ஒரே ஒரு ஆழமற்ற ஆண்டவரை தெரிந்து கொண்டு போறார் என்றால் இப்பேற்பட்ட சந்தோஷமா இருக்கும் சகிவுக்கு. இன்றைக்கு உங்களுடைய சுத்தி தாமான சுத்தி எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்? கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்றால் நான் நீங்களும் இன்றைக்கு எவ்வளவு பாக்கியவான். ரொம்ப நம்மளுடைய காஜாங்களே எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க? 1 லட்சம் இருப்பாங்களா? இருக்காங்களா? வாய்ப்பே இல்ல. காஜாங்கள 6 லட்சம் 7 லட்சம் பேர் இருப்பாங்களா? கூடியா 6 லட்சம் 7 லட்சம் இருப்பாங்களா? காஜாங்கள குறைவா? இன்னும் குறைவா? 4 லட்சம் இன்னும் குறைவா? சரி, ஏதோ ஒரு 2-3 லட்சமா? வாங்கி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 4 லட்சம் பேர் வராது. 4 லட்சம் பேர் வராது. 5 லட்சம் வாங்கிலிருந்து காஜாங்கிலிருந்து பழக்கம் வரைக்கும் சரி 5 லட்சம் எடுத்துக்குமே. நம்ம தான் மலேசியாலே நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட் பெருசு. நம்ம தானே 1 மில்லியன். பாருங்க, நான் தான் கணக்கு குறைவா சொல்லிட்டேன். 1 மில்லியன்ல எத்தனை பேருக்கு கிறிஸ்துவங்களா இருக்கிறோம்? 100,000 இருப்பாங்களா? இருக்கா? இல்ல. ஆமா தானே? இல்ல. காஜாங்க சுத்தி ஹோலி ஃபேமிலி தான் ஒரு பெரிய ஒரு சபை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர். செமினியிலிருந்து பாங்கிலிருந்து ஒரு 60 சபை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சபையில 1000 பேர் வச்சுக்கிட்டாலும் 60,000 பேர் தான். விசுவாசத்தோடு சொல்றேன். 60,000 பேரும் ஒலி ஃபேமிலியில 10,000 பேர் எடுத்துக்கிட்டா மொத்தம் எவ்வளவு வருது? 70,000 பேர் தான். 1 மில்லியன் பீப்புள்ல கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வச்சுக்கீங்க கிறிஸ்தவங்க கூட தான் சொல்றேன். எத்தனை
எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார். அப்ப உங்களை என்னையும் தெரிந்து கொண்டது எவ்வளவு விசேஷம் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு தெரியுது. அதனாலதான் என்ன இயேசு தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சகையை மிகுந்த சந்தோஷத்தோடு இறங்கி வரார். பெரிய சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். இந்த சந்தோஷம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? இந்த ரட்சிப்பை நினைக்கும் போதே நமக்குள்ளாக சந்தோஷம் வரணும். இயேசு என்னை அழைத்தாரே, என்னை கூப்பிட்டாரே, சகையை போல என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே, தாயின் கர்ப்பத்தில் என்னை அழைத்தார், முன்குறித்தார், தெரிந்து கொண்டார். எத்தனை கிருபை, எத்தனை பாக்கியம்! அநேகருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை இயேசு எனக்காக வைத்தாரே, என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டாரே என்று சொல்லி இதை நினைத்து நான் நீங்களும் அணு தினமும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தேவனை அணு தினமும் இந்த மரியாதை போல அவருடைய பாதத்தின் அருகே ஓடி வர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையா வகை தேடுகிறோமா? 100க்கு 100 இந்த சகையை போல நம்ம வகை தேடுகிறோமா? இயேசுவை நம்மை தேடி வருவதற்கு நம்மளுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறதா? வாஞ்சிக்கவில்லை என்றால் எதிலையோ மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மார்த்தாளை போல இந்த மார்த்தாளை போல எதிலையோ மாட்டிக்கிட்டோம். எதுல மாட்டிக்கிட்டோம்? அதான் பைபிள் சொல்லுகிறது. எங்கிருந்து வெளியே வரணுமோ அதிலிருந்து வெளியே வரணும். ஆண்டவர் சகிவை மீட்டு எடுத்தார். மீட்டு எடுத்து சகியோ இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே 9வது வசனத்தை கடைசியில் இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு நன்மை, ஆசீர்வாதம், சகல ரட்சிப்பு என்றால் ஒரே காரியம் அல்ல. அப்படி என்றால் பாவத்தில் இருந்து இவனை கர்த்தர் மீட்டு எடுத்து இன்றைக்கு இவனை என்னுடைய சொந்த பிள்ளையாக நான் மாற்றி இருக்கிறேன். இன்றைக்கு அவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற சுனிகர புத்திர ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். அவனுக்கும் பிதாவுக்கும் இருந்த இந்த உறவு, பிரிவினையாய் இருந்த உறவுகள், பாவத்து நிமித்தம் இருந்த உறவுகளை இன்றைக்கு அந்த பாவத்தை நான் மன்னித்து இன்றைக்கு நான் இவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன். ரட்சிப்பு என்றால் ஒரே அர்த்தத்தில் இல்லை, நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு சகிவுக்கு தான் இவருக்கு புதிய ஒரு மனுஷனாக இயேசு அவரை மீட்டு எடுக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. என்றைக்கு நம்முடைய உள்ளத்துல ரட்சிப்பு வந்ததோ நான் நீங்களும் அன்றைக்கு ஒரு புதிய மனிதனாக நான் நீங்களும் பிறக்கிறோம். அதுதான் ஆவிக்குரிய மனிதனுடைய பிறந்த நாள். இதுதான் சகிவுடைய பிறந்த நாள். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிறந்த நாள். இன்றைக்கு அவர் புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக இயேசு சகிவையை மாற்றின பிறகு இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் ஆசீர்வாதம், நன்மைகள் சகலமும். பாருங்க, எல்லாம் நன்மையும் எல்லாம் ஆசீர்வாதமும் எல்லாம் நல்ல பங்கு இந்த மரியாள் தெரிந்து கொண்டது. எல்லாம் காரணம் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு கர்த்தரை தேடி வந்தார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 100க்கு 100 மரியாள் எதை குறித்தும் அவள் கவலைப்படல. நான் இயேசுவினுடைய பாதத்தின் அருகே நான் அமர்ந்து அவரிடத்திலிருந்து நல்ல பங்கை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சகியோ யாரை எது எனக்கு தடை இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவை நான் தேடி ஓடி வகை தேடுவேன். அவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாஞ்சை, அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சை 5000 பேர் நிற்க முடியல. நல்லா விளங்கிக்கிங்க. இப்ப புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அவனுடைய வாஞ்சையும் அவனுடைய தாகமும் 5000 பேரு அவனுடைய தாகத்துக்கு முன்பாக, வாஞ்சிக்கு முன்பாக இயேசு அவன் தேடினது போல இந்த 5000 பேரு தேடல. அதே போலதான் 5000 பேருக்கு நடுவில் இயேசு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார்.
10,000 பேருக்கு முன்பாக இயேசு ஒரே ஒரு ஆட்களை இன்றைக்கு தெரிந்து கொள்கிறார். இந்த சகீவை போல உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆவியானவர் உங்களை இயேசுவின் பக்கமாக திரும்பிக் கொண்டு இன்றைக்கு சகீவை போல நாமளும் தேடி வந்திருக்கிறோம். ஆனா அந்த வாஞ்சை, அன்றைக்குள்ள இயேசுவை தேடின அந்த தாகம் இன்றைக்கும் இருக்கிறதா? எதை உங்களை என்னையும் தடுத்தது? அதனால நீங்களும் இன்றைக்கு ஒரு பிரேக் த்ரூ பண்ணணும். அதை உடைக்கணும். துதிக்க முடியாதபடிக்கு, இயேசுவை தேட முடியாதபடிக்கு, அவரோடு பேச முடியாதபடிக்கு, வேதத்தை படிக்க முடியாதபடிக்கு, பாதத்தினுடைய அருகிலே அமர முடியாதபடிக்கு, இயேசுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு, அன்றைக்கு இருந்த அந்த தாகம், வாஞ்சை, ஆசை, இந்த சகையை போல, இந்த மரியாதை போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் 100க்கு 100 அப்படி இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு புதிதாக்கப்பட வேண்டும். அதனால நீங்களும் இன்றைக்கே என்ன செய்ய வேண்டும்? துதித்து, ஜெபித்து, ஆராதித்து அதனுடைய காரியத்தை மாற்றணும். காரியத்தை முற்றிலும் மாற்றும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆமென் இயேசுவை வகை தேடணும். அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் வருகிற நல்ல பங்கை இன்றைக்கு நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டு ஆமென் சகிவை போல இந்த வீட்டுக்கு நன்மையும் ரட்சிப்பும் வந்தது. இயேசு சொன்னது போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை இயேசு தேடி வந்து நமக்கு நன்மையை அவர் தர இன்றைக்கும் உயிர் உள்ளவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை தேட வாஞ்சியா இருக்கிறீங்க? இந்த மரியாதை போல, இந்த சகிவை போல ஆமென் தேடுவோமா? இயேசு கூட்டத்தை பார்க்கல, நான் வச்சுக்க 5000 பேர் கூட்டத்தை பார்க்கல. இன்னைக்கு இயேசு, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு இது புதிய வெளிப்பாடாக நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். 5000 பேரை முறியடித்தவர் தான் இந்த சகையும். 5000 பேரையும் முறியடித்தவர் தான் இந்த சகையும். இயேசுவை அவ்வளவு தாகத்தோடு, யார் எதை சொன்னாலும் சரி, நான் இயேசுவை பார்க்க போறேன், நான் இயேசுவை துதிக்க போறேன், ஆமென், நான் இயேசுவோடு நெருங்க போறேன். இந்த சகையினுடைய தாகம், ஆமென், அவனுடைய வாஞ்சை 5000 பேர் நிற்கவும் முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நன்மை வேண்டுமென்றால் ஆமென் கர்த்தரை மறுபடி துதிக்க போகிறோம். ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் சகியை போல ஓடி வர போறீங்க? சகியை போல யாரை துதிக்க போறீங்க? ஆமென். மரியாதை போல யாரு இன்றைக்கு இயேசுனுடைய பாதத்திலே ஓடி வர போறீங்க? முன்பாக வாங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். யார் வேண்டுமானாலும் வரலாம், அல்லது எல்லாரும் வரலாம். அப்படி முன்பாக வந்து ஆமென் கரங்களை தட்டி இன்றைக்கு இயேசுவோடு ஆமென் நாம் ஆராதிக்க போகிறோம், அவரோடு பேச போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துல பேசியிருப்பார் என்றால் கர்த்தருக்கு நேராக டெடிகேட் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம் நடுவிலே வார்த்தையை கொண்டு பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நான் நீங்களும் வெட்கப்பட வேண்டாம். வெட்கப்படாமல் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த சகையும் வெட்கப்படல. அவர் பணக்காரராக இருந்தாலும் மரத்துல ஏறுவதற்கு அவர் வெட்கப்படல. இயேசு இன்றைக்கு துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு நானும் நீங்களும் இன்றைக்கு வெட்கப்படக்கூடாது. இன்றைக்கு முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு இன்றைக்கு நாம் துதிக்கணும். கூப்பிடுவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கூப்பிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஓ ஹல்லேலூயா. யார் முன்பாக வர போறீங்க? வாங்க. வர மாட்டீங்களா? பிள்ளைங்களை கூப்பிடுமா? வாங்க. வாடகை பிள்ளைங்களா வாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களா வாங்க. ஆமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சைவையை இயேசு ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் நம்மளை இயேசு ஆசீர்வதிக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிருள்ள தேவனாகவும் மகிமையுள்ள ஆண்டவராகவும் இருக்கிறார்.
இயேசு நம்ம நடுவில் இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய பிரசனம், அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை இன்றைக்கு அளவில்லாமல் இருக்கிறார். அவருடைய பிரசனம் இன்றைக்கு அளவில்லாமல் இருக்கிறார். நம்மை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப்படுகிற ஒரு நேரம். ஆமா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப்படுகிற ஒரு நேரம். எல்லாரும் வருவோமா? அல்லேலூயா.